அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில் நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. உங்களுக்கு எங்களோட பேசினா தான் சந்தோஷம் ஆண்டவரே. அப்பா, மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணும்படி நீர் எங்களோடு பேசுகிறீர். உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தரும்படி நீர் எங்களோடு பேசுகிறீர். உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தரும்படி எங்களோடு பேசுகிறீர். உம்முடைய ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தரும்படி நீர் எங்களோடு பேச விரும்பி எங்களிடம் பேச வருகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியான எங்கள் இருதயத்தை நீர் திறந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மனம்தான், சிந்தை தான் ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். மனிதன் எங்கே முதலாவது தோற்க ஆரம்பிக்கிறான் என்றால் எண்ணங்களிலே. ஒரு மனிதன் எங்கே வெற்றி சிறக்கிறான் என்றால் எண்ணங்களிலே. எப்பொழுது ஒரு மனிதன் எண்ணங்களிலே வெற்றி சிறக்கிறானோ அப்பொழுது அவன் வாழ்க்கையிலே அவன் வெற்றி சிறக்க ஆரம்பித்து விடுவான். ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் சொல்லுகிறாரு, உங்கள் மனதை புதிதாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். பழசையே போட்டு பழைய தோல்விகளை உங்கள் மனதில் வைக்காதிருங்கள். பழைய எண்ணங்களை உங்கள் மனதில் வைக்காதிருங்கள். பழைய நினைவுகள், அதாவது யாரை உங்களை திட்டுனா, யார் உங்களை பழி வாங்கினாங்க, யார் உங்களை கவுத்து விட்டாங்க, யார் உங்களை காலை வாரினாங்க, யார் உங்கள் கப்பலை தடுத்து நிறுத்தினாங்க, இப்படிப்பட்ட எண்ணங்களை நீக்கிவிட்டு தேவனை குறித்த எண்ணங்களாலே உங்கள் மனதை புதிதாக்குங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை வெற்றி சிறக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருவனுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் அவன் வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் மனம் புதிதாக வேண்டும். ஏன் வாழ்க்கையில் வெறுப்பாகுது? சில பேர் விரக்தி அடைகிறாங்க, சில பேர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எண்ணங்கள் எல்லாம் பின்னோக்கி இழுக்கப்பட்டு இருக்கிறது. வாழ்க்கையில் கடந்து வந்த கசப்பான நினைவுகள், கசப்பான மனிதர்கள், கசப்பான தோல்விகள் மனதிலே ஆழமாய் பதிந்து விட்டபடினாலே, அந்த எண்ணங்கள் வேரூன்றியபடினாலே அவர்களுக்கு வாழ்க்கை விரக்தியாக தெரியுது. ஆனால் தேவன் சொல்லுகிறாரு, நீ பழச நினைக்காத, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னா மனம் புதுசானதான் துதியே வரும் பாருங்க. கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை பாடணும், ஆராதிக்கணும். எப்போ முடியும்னா மனம் புதிதாக வேண்டும். ஆமென். அதான் வேதம் திரும்ப திரும்ப வலியுறுத்துது. தெய்வ பிள்ளைகளை, உங்கள் மனம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கையில் வயது என்பது வெறும் நம்பராக தெரியும். ஹல்லேலூயா. உங்கள் மனம்தான் காரணம். பார்த்துங்க, வயசாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் உங்கள் மனம் யோசிச்சு அப்படின்னா தோல் சுருங்கும், கண்டு மங்கும். ஆனால் உங்கள் மனம் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு யோசித்தா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர் உங்களுக்கு தந்திருவார். சோர்ந்து போக வேண்டாம் அவசியம் இல்லை தேவ பிள்ளைகளே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியங்களை, அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. அதை நினைத்து நல்ல நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, காலை தூரம் அவருடைய கிருபை எப்படி இருக்கான்? புதிதாக இருக்கு. உங்களை தேடி காலையில் ஆண்டவர் புதிய கிருபை அனுப்புகிறாராம். பழசெல்லாம் அனுப்புறது இல்லையா ஒரு நாள் கூட. ஆண்டவர் அனுதினமும் உங்களுக்கு புதிய கிருபை அனுப்பிட்டு இருக்கிறாராம். அப்படியே நீங்கள் பழசை நினச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த வீணாக போன மனுஷங்களை பற்றி ஏன் நினைக்கிறீங்க? இந்த வீணாக போன பழைய எதிரிகளை ஏன் நினைக்கிற? காலையில் அவர் கிருபை உங்களுக்கு புதிதாய் கிடைக்கிறதுனால காலதோறும் கர்த்தர் புதிய கிருபைகளை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான கிருபைகளை புதிதாக தருகிறார்.